ஸோ அதற்கு ஆதாரமாக இன்னைக்கு நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் வசனம் 5 முதல் நம்ம என்ன செய்ய போகிறோம், வாசித்து நாம் தியானிக்க போகிறோம். விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்து மிதியுண்டது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை கற்பாறையின் மேல் விழுந்தது. அது முளைத்த பின் அதற்கு ஈரம் இல்லாததினால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் கூட வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது. அது முளைத்து 100 பலன் கொடுத்தது என்றார். இவைகளை சொல்லி கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். ஆமேன். கவனிக்கிறீங்களா? 4 வகையான நிலங்களை பற்றி பேசுகிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. போதிக்கும் போது விதைப்பை பற்றி பேசுகிறார். விதைகளை விதைப்பதை பற்றி பேசுகிறார். விவசாயத்தை குறித்து என்ன செய்கிறார், பேசுகிறார். ஏன் இதை பேசுகிறார்னா, இதை ஒரு உதாரணமாக சொல்லி மனிதனுடைய வாழ்க்கையை இதற்கு ஒப்பிட்டு அவர் என்ன செய்கிறார், காண்பித்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக விதைகளை பற்றி பேசுகிறார். சரிங்களா? இப்போ விதைப்பு, அறுப்பு, விளைச்சல் இதை பற்றி நம்ம எல்லாருக்குமே என்ன தெரியும், ஓரளவுக்கு என்ன தெரியும், நமக்கு தெரியும். எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க, விதைச்சா அதற்குரிய பலனை அறுவடை செய்வேன் எத்தனை பேர் நம்புறீங்க? விதையை விதைச்சா, எல்லாரும் சொல்லுங்க, விதையை விதைத்தா அந்த விதைக்குரிய விளைச்சல் என்ன செய்யும், நிச்சயமாக என்ன செய்யும், வரும் என்பதை நாம் நம்புகிறோம். சரிங்களா? இப்போ நம்ம விதையை பற்றி நமக்கு என்ன, விவசாயத்தை பற்றி நமக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் நல்ல கவனிங்க, இதை ஒரு உதாரணமாக வைத்து மனிதனுடைய இருதயம், மனிதனுடைய வாழ்க்கை, அப்புறம் அவன் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த விதை வந்து எப்படி வளர்ந்து அது முளைத்து கனி தருகிறதோ அதுபோல இந்த விதை என்பது எதற்கு ஒப்பாக சொல்லுகிறார் அப்படின்னா, கவனிங்க. அதில் நீங்கள் பாருங்க, 11ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த ஓமையின் கருத்தாவது, விதை தேவனுடைய வசனம். எல்லாரும் சொல்லுங்க, விதை தேவனுடைய வசனம். வசனம் தான் சத்தியம். விதை என்னது? தேவனுடைய வசனம். அந்த வசனத்தை நம்ம விதைக்கும் போது அந்த எப்படி ஒரு விதையை விதைத்த பிறகு அந்த விதை வளர்ந்து ஏற்ற காலத்தில் பலனை தருகிறதோ, கனியை தருகிறதோ, விளைச்சலை தருகிறதோ, அதுபோல கவனிங்க, இருதயம் என்கிற நிலத்தில் விதைக்கப்பட்ட தேவனுடைய வசனம் என்கிற விதையும் முளைத்து என்ன செய்யும், விளைச்சலை, பலனை கொண்டு வந்து தரும். கவனிக்கிறீங்களா? இப்ப நீங்க நெல்லை விதைத்தால் உங்களுக்கு என்னது விளைச்சலாக வரும்? நிலத்துல நெல்லை விதைச்சா என்னது வரும்? மாங்காய் வராது, இல்லைங்களா? நீங்க நிலத்துல நீங்க பலாக்கன்றை ஊன்றினால் அது வளர்ந்து உங்களுக்கு என்னத்தை கொடுக்கும்? பலாப்பழத்தை கொடுக்கும். சரிங்களா? இது விவசாயம், இது உதாரணம். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, வசனம், வசனத்தை எடுத்து உங்கள் இருதயத்தில் நீங்கள் விதைக்கிறீர்கள். உதாரணமாக, அவருடைய தழும்புகளால் சுகமானேன் என்ற வசனத்தை உங்கள் இருதயத்தில் விதைக்கும் போது அந்த வசனம் வளர்ந்து உங்களுக்கு என்ன பலனை கொடுக்கும்? என்ன விளைச்சலை கொடுக்கும்? சுகம் என்ற விளைச்சலை கொடுக்கும். ஆமேன், இல்லைங்களா? நெல்லை விளைச்சா என்ன விளைய போகுது? நெல் வளரப்போகுது. கோதுமையை விதைச்சா என்ன வளரப்போகுது? கோதுமை வளரப்போகுது. இது விவசாயம், இது நிலம், இது விதை. அது ஒரு எக்ஸாம்பிள். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, வசனம்தான், சத்தியம்தான் விதை. அதை விதைக்கும் போது மனுஷனுடைய வாழ்க்கையில் விளைச்சல் உண்டாகும். என்ன விளைச்சல் உண்டாகும்? சுகத்துக்குரிய வசனத்தை விதைக்கும் போது சுகம் என்ற விளைச்சல் உண்டாகும். ஐஸ்வர்யத்துக்குரிய அந்த வசனத்தை, சத்தியத்தை இருதயத்தில் வேரூன்ற ஆழமாக போக அதை பார்த்து பராமரிக்க அந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில எதை கொண்டு வரப்போகிறது? செல்வத்தை, செழிப்பை கொண்டு வரப்போகிறது. ஆமேன். சமாதானத்துக்குரிய விளைச்சலை நாம் நம்முடைய இருதயத்தில் விதைக்கும் போது, நம்முடைய வாழ்க்கையில உள்ளத்தில் விதைக்கும் போது, இந்த சமாதானம் என்கிற விதை வளர்ந்து வளர்ந்து நம்முடைய வாழ்க்கையில அதற்குரிய விளைச்சலை கொண்டு வரப்போகிறது. ஆமேன்.
கவனிக்கிறீங்களா? ஆனா இதுல ஒரு போராட்டம் இருக்கிறது. இதுல என்ன இருக்கிறது? அதைத்தான் பிசாசின் தந்திரம் என்று வேதம் சொல்லுகிறது. 4 வகையான நிலங்கள் இருப்பது போல, 4 வகையான நிலங்கள் இருப்பது போல 4 வகையான இருதயம் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த 4 வகையான இருதங்களிலே ஒரு நிலத்தை பற்றி பார்ப்போம் நம்ம. அந்த ஒரு நிலம் என்னவென்றால் 15ஆம் வசனத்தை வாசிங்க. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடன் பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். எத்தனை மடங்கு பலன் அப்படின்னா கவனிங்க. அதை அவர் சொல்லுகிறார் 8ஆம் வசனத்தில். சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது, அது முளைத்து 100 பலன் கொடுத்தது. எவ்வளவு பலன் கொடுத்தது? எல்லாரும் கையை வைத்து சொல்லுங்க, 100 மடங்கு பலனை பெறுவேன். சொல்லுங்க, 100 மடங்கு ஆசீர்வாதம் எனக்கு உண்டு. ஆமீன். கவனிக்கிறீங்களா? இப்ப நல்ல நிலம், அப்புறம் மீதி 3 நிலங்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது அது லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் 6, 7, 5, 6, 7 அவர் சொல்லுகிறார். முதல் நிலம் என்ன அப்படின்னா கவனிங்க, வழி அருகே விதைக்கப்பட்ட அந்த நிலம். 2வது 6ஆம் வசனம் சொல்லுகிறது, சில விதைகள் கற்பாறை நிலத்தில் விழுந்தது. எந்த நிலத்தில் விழுந்தது? கற்பாறை நிலம். 8வது வசனம் என்ன சொல்லுகிறது? சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. அப்ப விதைக்கிறவன், நல்ல கவனிங்க, விதைக்கிறவன் விதைக்கும் போது எந்த விவசாயியுமே என்ன செய்வான்? நல்ல நிலத்துல தான் விதைப்பான். அப்படிதானே? யாரும் எங்க போய் விதைக்க மாட்டாங்க. பாறையில போய் யாரும் விதைப்பாங்களா? பார்த்துருக்கீங்களா? பாறையில யாரும் விவசாயம் பண்ணி பார்த்துருக்கீங்களா? பாறையில யாரும் நல்ல குழி தோண்டி அதுல தென்னங்கன்று நட்டு தண்ணி ஊத்துறதை யாரும் பார்த்துருக்கீங்களா? பார்த்ததில்லை. அப்படிதானே? இல்லை, ஒரு புதரா இருக்குது, முட்செடியா இருக்குது, அதுக்கு இடையில போய் யாராவது நெல்லையோ மற்ற ஏதாவது மாங்கன்றையோ ஊன்றுவதை பார்த்துருக்கீங்களா? ஊன்ற மாட்டாங்க. எந்த ஒரு விவசாயியுமே நல்ல நிலத்துல தான், நிலத்தை பண்படுத்தி தான் என்ன செய்வான்? விதையை விதைப்பான், விளைச்சலை எதிர்பார்ப்பான். அப்ப இங்க இவர் சொல்ல வருகிற கருத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிலம் நல்லா இருக்கு மேல, ஆனா கீழே பாறை இருக்கு. கவனிக்கிறீங்களா? பாறை இருக்கிறது யாருக்கு தெரியல? மேல விவசாயிக்கு தெரியல. அந்த நிலத்துக்கு கீழே என்ன இருக்கு? பாறை இருக்கு. பாறையில போய் யாரும் விதைக்கிறது இல்லை. கவனிங்க, நமக்கு கிறிஸ்மஸ் ட்ரீ 2 ட்ரீயை பிரதர் கொடுத்தார். இந்த பக்கம் 1 நட்டு வச்சோம், இந்த பக்கம் 1 நட்டு வச்சோம். இந்த பக்கம் நட்டு வச்சது பட்டு போச்சு, இந்த பக்கம் வந்தது வளர்ந்து வருது. 2யுமே நல்லா தான் தண்ணி ஊற்றி எல்லாமே பராமரித்தோம். இந்த பக்கம் உள்ளது ஏன் பட்டு போச்சு அப்படின்னா, 1 அடிக்கு கீழே பாறை இருக்கு. 1 அடிக்கு கீழே என்ன இருக்கு? ஆனால் மேலே அது என்ன நிலம்தான்? நல்ல நிலம்தான். மேலே அது மண்ணு தான், மேலே அது செம்பண்ணு தான், மேலே அது எப்படி தான் இருக்கு? பார்ப்பதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனால் உள்ளுக்குள்ள என்ன இருக்கு? கற்பாறை இருக்கு. சரிங்களா? நிலம் நல்ல நிலம்தான், ஆனால் அதை விதைக்கும் போது அதுக்கு உள்ள நிறைய களைகளுக்கான விதைகளும் இருக்கிறது. யாருக்கு தெரியும்? விவசாயிக்கு தெரியாது. அதனால என்ன செய்யறான்? விதையை விதைத்து அந்த நெல் வளர்ந்து வரும்போது சில நாட்கள் கழித்து களைகளும் கூட வருகிறது. களையை பிடுங்குறான். களையை என்ன செய்கிறான்? பிடுங்குறான். அப்ப நல்ல கவனிங்க, எல்லா நிலங்களும் நல்ல நிலங்கள் தான். கவனிக்கிறீங்களா? எல்லா நிலங்களும் எப்படிப்பட்ட நிலம்தான்? நல்ல நிலம்தான். சில விஷயங்களை செய்தால் அது நல்ல நிலமாக மாறும். அதான் விஷயம். கவனிக்கிறீங்களா? அந்த நல்ல நிலமாக இருதயம் இல்லாதபடி, அந்த நல்ல நிலம் என்கிற நிலமாக உள்ளம் இருதயம் மாறாதபடிக்கு இன்றைக்கு நமக்கு ஒரு போராட்டம் இருக்கிறது. அதுதான் பிசாசின் தந்திரம். அவன் கொண்டு வருகிற பொய்களாக இருக்கிறது. அதை நாம் எதிர்த்து அதை நாம் களைந்து எடுத்து போடும்போது இருதயம் நல்ல நிலமாக மாறுகிறது. விளைச்சல் 100 மடங்கு கிடைக்க போகிறது. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா, ஆமேன். இப்ப பாருங்க, நீங்க வாசிங்க, லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். என்ன சொல்றாரு? வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு
பிசாசானவன். யாரு யார் இதை செய்யறது? யாரு? பிசாசானவன் தான் இதெல்லாம் செய்யறாங்க. பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து என்ன செய்கிறான்? எடுத்து போடுகிறான். இவர்களே யாரு? வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள். இவர்களே யாரு? நல்லா கவனிங்க. என்ன சொல்றாருன்னா, யாரும் வழியில விதைக்க மாட்டாங்க. யாரும் எங்க விதைக்க மாட்டாங்க? வழினா என்னதுங்க? ரோடு தானே. வயல்ல விதைப்பாங்களா, ரோட்ல விதைப்பாங்களா? நீங்க உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற காம்பவுண்டு செவருக்கு உள்ள நீங்க கண்ணு வச்சு வளர்ப்பீங்களா, வெளியில ரோட்ல வளர்ப்பீங்களா? எங்க வளர்ப்பீங்க? உள்ளதான் வளர்ப்பீங்க இல்லைங்களா? ஆனா அந்த செடி காம்பவுண்டு செவரு ஓரமா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. காம்பவுண்டு செவரு ஓரமா இருக்குன்னா அது என்ன அர்த்தம்? வழி அருகே இருக்குன்னு அர்த்தம். எங்க இருக்கு? வழி அருகே இருக்கு. நல்லா கவனிக்கிறீங்களா? இப்போ உங்களுக்கு புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேனே. இப்போ ஒரு ஊருக்கு போகும்போது ஒரு கதை கவனிங்க. கதைன்னு ஒன்று நிறைய பேருக்கு அலர்ட் ஆகிட்டாங்க. நல்லா கவனிங்க. அப்போ ஊருக்கு போகும்போது பஸ்ஸு பிரயாணத்தில் சொல்கிறாங்க, கவனமாக இருங்க, ஓர சீட்டில் உட்காராதீங்க, பின் சீட்டில் இருக்கிறவங்களாம் கவனமாக இருங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார், புரளி கிளப்புறார். உண்மை கிடையாது. ஏன்னா கடைசி சீட்டில் இருக்கவனை தான் அவன் பிடிச்சிட்டு போவான். திடீர்னு காணாமல் போயிடுவாங்க இல்லையா? கொல்லிவாய் சர்ப்பம் வரும், அந்த இது வருது, அந்த பிசாசு ஒரு குட்டி சாத்தம் வருவான், டக்குன்னு உங்களை தூக்கிட்டு போயிடுவான் அப்படின்ன உடனே எல்லாருக்கும் பயம். நைட்டு ஒரு இடத்துல டீ குடிக்கிறதுக்கு பஸ்ஸு நின்ன பிறகு எல்லாரும் ஏறி பஸ்ஸு கிளம்பிட்டே இருக்குது. பஸ்ஸு பல தூரம் போன உடனே கவனிங்க, கடைசி சீட்டில் ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறாரு. இந்த சைடில் இருந்து இப்படியே ஒரு கை வருது. இந்த சைடில் இருந்து என்ன வருது? ஒரு கை வந்து அலறி துடிச்சு ஆன்னு சத்தம் போட்டோன்னு பஸ்ஸை நிறுத்திட்டாங்க. என்னன்னு பார்த்தா, டீ குடிக்க இறங்கினதில் ஒருத்தர் பஸ்ஸை விட்டுட்டார். பின்னாடியே ஓடி வந்து படியை பிடிச்சி ஏறி கையை நீட்டிருக்கிறார். வேற ஒன்றும் இல்லை, குட்டி சாத்தாலாம் கிடையாது. கவனிக்கீங்களா? இப்போ என்னன்னா, இந்த வழி அருகே ஓரமாக கடைசியில் இருக்காங்க பாருங்க. யாரா இருக்காங்க? கடைசியாக வர்றாங்கங்க. இவங்க எல்லாத்திலுமே இதாக தான் இருப்பாங்க. சபைக்கு கடைசியாக வர்றதை பற்றி நான் பேசலை. கவனிக்கிறீங்களா? சபைக்கு கடைசியாக வர்றதை பற்றி நான் என்ன செய்யலை, பேசலை. நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமானது. இது ரொம்ப முக்கியமானது. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 13ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை சொல்றாரு. மத்தேயு 13:23 கவனிக்கிறீங்களா? அப்படியே இந்த கை வர்றது அது மாதிரி ஆயிடக்கூடாது நம்ம வாழ்க்கை. மத்தேயு 13:23 வாசிங்க. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து. எல்லாரும் சொல்லுங்க, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவன். சொல்லுங்க, வசனத்தை என்ன செய்கிறான்? கேட்கிறவனும். எல்லாரும் கேட்கிறாங்கங்க, ஆனா உணர்ந்து கொள்கிறவன் யார்? இல்லைங்களா? இப்ப இன்னொரு கதையை உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இந்த கதையை நீங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்க. இந்த எம்பிபிஎஸ் படிக்கும்போது முதல் வருஷத்துல முதல் செமஸ்டர்ல ஒரு பாடம் உண்டு. அது என்ன பாடம்னா, டாக்டருக்கு படிக்கிற ஒரு ஆள் போய் சேர்ந்த உடனே முதல்ல அவங்களுக்கு என்ன கொடுப்பாங்க? புக்கு நோட்டெல்லாம் கொடுப்பாங்க. அப்படி தானே? நோட்டெல்லாம் கொடுப்பாங்க. கிடையாது, அது கிடையாது. முதல்ல என்ன கொடுப்பாங்கன்னா, ஒரு டெட் பாடியை கொடுப்பாங்க. அனாட்டமின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அந்த சப்ஜெக்டில் ஃபஸ்ட்டு என்ன கொடுப்பாங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கு ஒரு பிணத்தை கொடுப்பாங்க. அப்போ முதல் நாள் அவருக்கு வாத்தியார் எல்லாத்தையும் கூப்பிட்டு போனார். பிண வரைக்கும் தான் கூப்பிட்டு போவார். முதல் நாள் கூப்பிட்டு போன உடனே அதை மனித உடம்பெல்லாம் அவங்க நல்லா படிச்சுக்கணும், எல்லாத்தையும் படிச்சுக்கணும். டெட் பாடியை வச்சு எல்லாம் ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிப்பாங்க. அவர் சொல்கிறார், நீங்கள் எல்லாம் என்ன செய்யுங்க, நல்லா கவனிங்க. நீங்கள் கவனிக்கிறத வச்சு தான் உங்களுக்கு என்ன வரப்போகுது? மார்க் வரப்போகுது, சர்டிஃபிகேட்லாம் வரப்போகுது. பின்னாட்களில் உங்களுக்கு என்ன வரப்போகுது? நீங்கள் தொழிலில் நல்லா இருக்க, டாக்டரை நல்ல ஒரு மருத்துவராக நீங்கள் செயல்பட முடியும். நான் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு அதை கவனிக்காமல் இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பயன்படாது. அதனால் நல்லா கவனிங்க. நான் என்னென்ன செய்கிறேனோ அதெல்லாம் நீங்கள் கவனிங்க, நாளைக்கு நீங்கள் செய்யணும் அப்படின்ட்டார். பிணத்தை கொண்டு வந்து பிணத்தை கையை தூக்குறாரு, கீழே போடுறாரு, கண்ணை திறந்து பார்க்குறாரு, எல்லாம் செய்கிறாரு.
அந்த மார்ச் வரியில் ஐஸ் பெட்டிக்குள்ளே இருக்க பிணத்தை. கடைசியாக என்ன செஞ்சாராம்? பிணத்து வாயை திறந்து விரலை உள்ளே விட்டு எடுத்து இவர் வாயில் விட்டு சூப்புனாராம். கவனிக்கிங்களா? அவர் சொல்கிறாரு, நாளைக்கு நீங்கள் எதையோ என்ன செய்யணும் அப்படின்ட்டாராம். கவனிக்கிறீங்களா? நாளைக்கு வந்த அதே போல் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன செஞ்சாங்க? இவர் செஞ்ச மாதிரியே கையை தூக்கி பார்த்தாங்க, கண்ணை திறந்து பார்த்தாங்க. கடைசியில் வாய்க்குள்ளே கையை விட்டு அதே மாதிரி இவங்க வாயில் என்ன செஞ்சாங்களாம்? கையை விட்டாங்களாம். கவனிங்க, வாந்தி, மயக்கம், அப்புறம் நிறைய பேருக்கு ட்ரிப் ஏற்ற வேண்டிய நிலைமைக்கு என்ன செஞ்சுட்டாங்க? போயிட்டாங்க. பிறகு ஒரு வாரம் கழித்து வந்தோடனே கேட்குறாங்க, சந்தேகம் கேட்குறாங்க, சார் நீங்களும் தான் செஞ்சீங்க, உங்களுக்கு என்ன செய்யலை? ஒன்றுமே ஆகலை, எங்களுக்கு என்ன ஆச்சு, என்ன வித்தியாசம்னு கேட்கும்போது அவர் சொன்னாராம், வித்தியாசம் ஒன்றுமே இல்லை, நான் வாயை திறந்து கையை விட்டேன், விரலை விட்டேன், எடுத்தேன், ஆனால் இந்த விரலை தான் வாயில் வச்சேன் அப்படின்னாராம். கவனிக்கிறீங்களா? நான் உள்ளே விட்டது ஆள்காட்டி விரல், ஆனால் எடுத்து என் வாயில் வச்சது எதை வச்சேன்? நடுவிரலை தான் வச்சேன் அப்படின்னாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, அதான் உங்களை கவனிக்க சொன்னேன் அப்படின்னார். அதான் உங்களை என்ன செய்ய சொன்னார்? கவனிக்க சொன்னேன் அப்படிங்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ நம்ம சுவிசேஷ கூட்டம்லாம் நடத்துகிறோம். இங்கே நம்ம பெரிய பெரிய கூட்டங்கள்லாம் மைதானத்தில் நடக்கு, எத்தனையோ பேர் நடக்கு. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார், அவர் பேசினாருயா, இதே ஊரில் தான் சொன்னார், நான் தண்டவாளத்தில் சாக போனேன், என் பேரை சொல்லி கூப்பிட்டாரு, அங்கேருந்து ஓடி வந்தேன், என் வாழ்க்கை மாறிச்சு அப்படிங்கிறார். அந்த மனுஷன் எத்தனையோ முறை மீட்டிங் என்ன செஞ்சுருக்கிறாரு? நடத்தி இருக்கிறார். ஆனால் நல்ல கவனிங்க, நம்ம ஊரில் இந்த எல்லா மீட்டிங்க்கும் மைக் செட்டு போட்டது ஒரே ஒரு ஆள் தான். கவனிக்கிறீங்களா? அவர் தான் முன்னாடி உட்கார்ந்து எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி திருப்பி முன்னாடியே உட்கார்ந்துருப்பார். இந்த ரட்சிக்கப்பட்டவங்கெல்லாம் ஏதாவது ஒரு மீட்டிங் வருவாங்க, அடுத்த மீட்டிங் வர மாட்டாங்க. ஆனால் இவர் எல்லா மீட்டிங்கும் வர்றாரு. வருஷம் நடக்கிற கன்வென்ஷனுக்கு இவர் வந்துடுறார். ஆனால் இவர் ரட்சிக்கப்படலையே. ஏன் சொல்லுங்க? ஏன் ரட்சிக்கப்படலை? இவருக்குள்ள எந்த மாற்றமும் இல்லையா? ஏன் அப்படின்னா, இவர் அங்கே அவர் என்ன பேசுறாருங்கிறத இவர் கேட்க மாட்டார். இவர் வேலை என்னன்னா, சவுண்டு கரெக்டாக வருதா, எக்கோ சரியா இருக்கா, எந்த மைக்கு வேலை செய்யலை, எந்த ஸ்பீக்கர் கேட்கலைங்கிறத கரெக்ட் பண்ணுறதுலே ஒரு கவனமாக இருக்குமே தவிர, அங்கே சொல்லுகிற ஒரு வார்த்தை கூட எங்கே இறங்காது, காதுக்குள்ளே போய் உள்ளத்தில் என்ன செய்யாது? இறங்காது. கவனிக்கிறீங்களா? இப்போ நல்ல கவனிங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, வந்து போகிறவங்க இல்லையா, வந்து போகிறவங்க இல்லை, எத்தனையோ பேர் வருவாங்கங்க. இந்த மைதானத்தில் நடத்தின 10,000 20,000 பேர் வர்றாங்கங்க. சபை ஆராதனைக்கு எத்தனையோ பேர் வர்றாங்கங்க. ஆனால் நல்ல கவனிங்க, இங்கே சொல்லப்படுகிற வார்த்தைகளை, இங்கே சொல்லப்படுகிற சத்தியத்தை ஆமீன் கேட்டு அடுத்தது எங்கே போகணும்? இருதயத்துக்குள் உள்ள போய் உணர்வடையும் போது அந்த உணர்வடைந்த இருதயம்தான் என்னதாய் மாறுகிறது? நல்ல நிலமாய் மாறுகிறது. கையை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா, ஆமேன். இந்த வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் பாருங்க, அவங்களுக்கு உணர்வு இல்லாததுனால அது சொல்றாரு. இப்ப லூக்கா 8:12 வாசிங்க. லூக்கா 8:12 என்ன சொல்லுகிறது? வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களா இருக்கிறார்கள். கேட்காமலையா இருந்தாங்க? ஆமேன். என்ன சொல்றாரு? வழி அருகே விதைக்கப்பட்டவர்களை குறித்து என்ன சொல்றாரு? இல்ல, வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்காதவர்கள் சொல்றாரா? என்ன சொல்றாரு? அவர்களும் கேட்கிறவர்கள் தான் இல்லைங்களா? எல்லாம் நான் கேட்பேங்க, ஆனா எனக்கு உணர்ச்சியே வராது. எனக்கு என்ன வராது? உணர்ச்சியே வராது. ஆமேன். எல்லாம் கேட்பேன், நானே ஜெபம் பண்ணுவேன், ஐக்கியமா இருக்கணும் ஆண்டவரே, என் சபையில் ஐக்கியத்தை கொடுங்க அப்படிம்பேன். ஆனா ஐக்கியத்தை கெடுக்கிற ஆளா நான் தான் இருப்பேன். கவனிக்கிறீங்களா? ஆண்டவரே, பெண்கள் மத்தியில் ஒரு எழுப்புதல் என் கவனிக்கிறீங்களா? அது சிலருக்கு கண்ணீர் வரும், சிலருக்கு அந்நிய பாஷை வரும், 10 நிமிஷமா பேசுவாங்க, ஆனா ஜெபமெல்லாம் பண்ணுவாங்க. முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஐக்கியத்தை எப்படி கெடுக்கணுமோ அத்தனை வார்த்தைகளும் மறுபடியும் பேசுவாங்க. கவனிக்கிறீங்களா? எல்லாம் பேசுவாங்க, அல்லேலூயாலாம் வரும், அதெல்லாம் வரும், இதெல்லாம் வரும்.
எல்லாம் வரும். வசனம்லாம் கேட்டால் அவர் அப்போ அவர் பயங்கரமான ஆளுங்க. வசனத்தை தூங்கி எழுப்பி கேட்டால் கூட இருப்பிடத்தை சொல்லிடுவாருங்க. என்னத்தை சொல்லிடுவாரு? அதெல்லாம் இருக்குதான். இதையும் விட நிறைய பேர் இருக்காங்க, எப்போதுமே பைபிளோடு தான் இருப்பாங்க, எப்போதுமே இப்படி தான் இருப்பாங்க. எனக்கு ஒருத்தர் தெரியும், அவர் சொல்லுவார், நான் எங்கே போனாலும் எது இல்லாமல் போக மாட்டேன், பைபிள் இல்லாமலே போக மாட்டேங்க, பைபிளை என் தலை கீழே வச்சு தாங்க தூங்குவேன். எதில் வச்சு தான் தூங்குவேன்? தலைக்கு கீழே வச்சு தான் தூங்குவேன். நீங்கள் தலை கீழே வச்சு தூங்குறீங்களோ, கையில் எப்போதும் பைபிளை கொண்டு போகிறீங்களோ, நீங்கள் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறீங்களோ, அதெல்லாம் பேச்சே கிடையாது, அதெல்லாம் விஷயமே கிடையாது. உள்ளே போய் இறங்கி அது உணர்ந்து இருக்கிறீர்களா? அது என்ன சொல்லுகிறது என்பதை அறிந்து இருக்கிறீர்களா? அதை கவனித்து இருக்கிறீர்களா? இல்லைன்னா நீங்கள் யாராக இருப்பீங்க அப்படின்னா, இந்த விரலை விட்டு இந்த விரலையே வாயில் விடுறவங்களா இருப்பீங்க இல்லைங்களா? அவர் அங்கே பேச பேச அது உங்களுக்கு உள்ளே போகலைன்னா பாருங்க, 10 கூட்டத்துக்கு இந்த மைக் செட்டு போடுறவன் வந்தாலும், இல்லை இன்னும் 200 கூட்டத்துக்கு இவன் வந்தாலும் இவன் ரட்சிக்கப்படவே மாட்டான். யாரு? மைக் செட்டு போடுறவன். அவனுக்கு என்ன கிடையாது? ரட்சிப்பு வராது. அவன் ஆண்டவர் ஒதுக்கி வச்சுட்டாரா? அவன் காதுலையும் வசனம் போகும். அவன் காதுல என்ன போகும்? வசனம் போகும். இங்கே ஒருத்தர் முதல்ல தண்ணி பார்க்க வந்தார் பாருங்க. வந்த உடனே என்ன சொன்னார்? நீ வற்றாத நீரூற்றை போலவும் வளமிக்க தோட்டத்தையும் போல் இருப்பாய் என்ற வசனத்தை சொல்லி நாம தண்ணி பார்க்க ஆரம்பிப்போம் அப்படின்னாரு. ஐயா பயங்கரமான ஆளா இருக்காரு அப்படின்னா, நல்ல கெட்டி நாமம்லாம் போட்டு பயங்கரமா வந்திருந்தாரு. என்னையா அப்படின்ன, நான் போகாத சர்ச்சா அப்படின்னாரு. நான் போகாத சர்ச்சா, எனக்கு தெரியாத வசனமா அப்படின்னாரு. கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? இன்னைக்கு நிறைய அரசியல்வாதிகள் பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்ச விட நல்லா தெரியும். ஒருத்தர் பேசுறாரு, பவுலை பத்தி பேசுறாரு, அருமையா பேசுறாரு. பவுல் எப்படி சிறைச்சாலையில் இருந்து நிருபங்களை எழுதினாரோ அதே போல நானும் சிறைச்சாலையில் இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. பவுலை பத்தி பேசுறாரு. அவருக்கு ரட்சிப்பு இருக்கா? ரட்சிப்பு இல்லைங்க. வசனம் இருக்கு. வசனத்தை கேட்கிறவர்கள், வசனத்தை அறிந்திருக்கிறவர்கள். சொல்றாரு, வசனத்தை உணர்ந்து கொள்ளுகிறவர்கள். என்ன சொல்றாரு? வசனத்தை கவனிங்க. அதை குறித்து தான் சொல்றாரு. லூக்கா 8ஆம் அதிகாரம் 12 தானே வாசித்தோம். அதுக்கு முந்தின வசனத்தை வாசிப்போம். லூக்கா 8 நம்ம 12 வாசித்தோம் அப்படி தானே? லூக்கா 8ல் 12வது வசனத்தை நம்ம வாசித்தோம். சரி, இப்போ கவனிங்க. 8ஆம் வசனத்தை வாசிப்போம். 8ஆம் வசனம், சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது, அது முளைத்து 100ஆக பலன் கொடுத்தது என்றார். இவைகளை சொல்லி கேட்கிறதற்கு அப்படின்னா யாரு? கேட்கிறதுக்கு காது உள்ளவன்னா யாரு? எல்லாருக்கும் தாங்க காது இருக்கு. யாரும் காதை வீட்டில் வச்சுட்டு வந்திருக்கீங்களா? சில சர்ச்சிலெல்லாம் கேட்பாங்க பாருங்க, கையை கொண்டு வந்தவங்களும் அல்லையா சொல்லுங்க அப்படிம்பாங்க பாருங்க. அப்போ கையை யாரும் வீட்டில் வச்சுட்டு வந்திருக்கீங்களா? இல்லை இல்லையா? என்ன சொல்றாரு? கேட்கிறதற்கு காது உள்ளவன். அப்போ காது இல்லாமல் யாரும் இருக்காங்களா? இல்லைங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, கேட்கிற காது அப்படின்னு சொன்னா, இதில் கேட்டு உள்ளத்தில் போய் உணர்ந்து, ஓஹோ என் வாழ்க்கையை பற்றி தான் பேசுகிறாரு, நான் இந்த தப்பை தான் செஞ்சிட்டு இருக்கேன், என் வாழ்க்கை கரெக்டாக சொல்கிறாரு, நான் இதை மாற்ற வேண்டும் அப்படிங்கிற உணர்வு இருதயத்தில் வரும் பாருங்க. அவர்களை பற்றி தான் சொல்கிறாரு பாருங்க. அடுத்து அதே அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 8:10 என்ன சொல்கிறாரு பாருங்க. அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யங்களின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, மற்றவர்களுக்கோ அவர்கள் யாரு? கண்டும் காணாதவர்கள், கேட்டும் உணராதவர்கள். கவனிக்கிறீங்களா? கண்டும் காணாதவர்கள், கேட்டும் உணராதவர்கள். அவர்களால பலன் கொடுக்க முடியாது. அவர்களால் என்ன கொடுக்க முடியாது? பலன் கொடுக்க முடியாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சீசர்களை குறித்து நம்ம பார்க்கும்போது தொடர்ச்சியான சில வசனங்களை நம்ம பார்த்தோம் என்றால் அவர்கள் வாழ்க்கை எப்படி மாறியது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. உதாரணமாக, அப்பங்களை கொண்டு வர அவர்கள் மறந்து போனார்கள். அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றார், பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்லும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க? சாப்பாடை பற்றி பேசுறாருன்னு நினைக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் இயேசு கடிந்து கொண்டு சொன்னார், உங்கள் இருதயம் இவ்வளவு கடினமாக இருப்பது என்ன? நான் அப்பங்களை குறித்து பேசவில்லை, மாறாக எதை குறித்து பேசினேன்? பரிசேயருடைய உபதேசங்களை குறித்து பேசினேன் அப்படிங்கிறாரு.
இப்படியே அவர்கள் வாழ்க்கை கடந்து போய் கொண்டே இருக்கிறது. அப்புறம் ஒரு காலகட்டம் வருகிறது. அவங்க கேட்குறாங்க, ஆண்டவரே எலியா முந்தி வர வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதே அப்படின்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு, உண்மைதான், எலியா வரணுங்கிறது உண்மைதான், ஆனால் எலியா வந்தாயிடுச்சு அப்படிங்கிறாரு. ஆனால் யாருன்னு சொல்லலை. வேத வசனம் சொல்லுகிறது, அவர் யோவான் ஸ்நானகனை பற்றி சொன்னார் என்று அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள், அறிந்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமேன் சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா, ஆமேன். அப்ப இங்க வந்து நம்ம வசனத்தை கேட்கும்போது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது யாரையோ பத்தி பேசுறாரு, எதையோ பத்தி பேசுகிறாரு. எனக்கென்ன என்று இருப்பவர்களுக்கு அல்ல ஆசீர்வாதம், எனக்கென்ன என்று இருப்பவர்களுக்கு அல்ல விளைச்சல், அதல்ல நல்ல நிலம். ஆமீன். இந்த வசனத்தில் என்னை குறித்து, என் வாழ்க்கையை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? ஆமீன். என்று அறிந்து உணர்ந்து அதை சொல்லும்போது, ஆமீன், கேட்டு கண்டும் காணாதவர்களாய், கேட்டும் கேளாதவர்களாய் விட்டு விடாமல், ஓ இந்த வார்த்தை என்னை குறித்து இப்படி சொல்லுகிறது என்று உணர்ந்து கொள்ளுகிறவர்கள் பாருங்க, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆனா பாருங்க, பிசாசானவன் வந்து எடுத்து போடுகிறான் சொல்லப்பட்டிருக்கு. பிசாசானவன் என்ன செய்கிறான்? வந்து என்ன செய்கிறான்? எடுத்து போடுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நாம் எப்படி எடுத்து போடுகிறான்? கேட்காதபடிக்கு, கேட்டும் கேட்காதபடிக்கு, கண்டும் காணாதபடிக்கு, கேட்டு அப்புறம் உணராதபடிக்கு, இங்கிருந்து போன உடனே மறக்க செய்வான். கவனிக்கிறீங்களா? இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு வசனம் இன்றைக்கு வருது, என்னைக்கோ வருது, சோம்பேறியே நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய், எப்பொழுதும் படுக்கை விட்டு எழுந்திருப்பாய் அப்படின்னு நீதிமொழிகள் 6 சொல்லப்பட்டிருக்கு. எறும்பிடத்தில் போய் ஒரு ஞானத்தை கற்றுக்கொள், அதையெல்லாம் சொல்லப்படுகிறது இல்லையா? வசனத்தை கேட்ட உடனே கேட்டுட்டு இங்கேருந்து போயாச்சு. போன உடனே வீட்டில் போய் என்ன செய்கிறோம்? நேர படுக்கையை ஆயத்தம் பண்ணி, ஐ சொன்ன வசனத்துக்கு ஏற்ற மாதிரி, சோம்பேறியே நீ எவ்வளோ நேரம் என்ன செய்வாய்? படுத்திருப்பாய். படுக்கையே எனக்கு என்னது ஆசீர்வாதம்னு படுத்து கிடக்கிறவங்கள தான் பைபிள் என்ன சொல்லுது? உணர்வில்லாதவர்கள். இந்த வசனம் எனக்கு தான் சொல்லுகிறது அப்படின்னா நான் அதை என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமேன், அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா இல்லைங்களா? யாருக்கோ சொல்றாரு என்று இருப்பது அல்ல. வழியருகே விதைக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு பாருங்க இந்த இது இருக்காது. ரெண்டாவதாக லூக்கா எழுதின சுவிசேஷம், ஆமீன், 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். 13ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது சந்தோஷத்துடனே ஏற்றுக்கொள்கிறார்கள். எப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள்? சந்தோஷத்துடனே ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்புறம் ஆயினும் தங்களுக்குள்ளே வேர்கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம். கவனிங்க, நாம் எந்த விஷயத்தை செஞ்சாலும் அதுக்கு கொஞ்சம் காலமும் நேரமும் பிடிக்குங்க. ஆமாவா இல்லைங்களா? இல்லையா? எதை செய்தாலுமே ஒரு தொடர்ச்சியான செயல் தான் நமக்கு அதில் என்னத்தை கொண்டு வரும்? வெற்றியை கொண்டு வரும் இல்லைங்களா? படிப்புனாலும் அப்படிதான், விவசாயம்னாலும் அப்படிதான். ஒரு மனிதனை புரிந்து கொள்வதனாலும் ஒரே நாளில் புரிந்து கொள்ள முடியாது இல்லைங்களா? கொஞ்சம் படிப்படியாக கொஞ்ச காலம் அதோடு செலவழித்து கொஞ்சம் அதில் இருந்து என்ன வென்று அதில் நம்முடைய இருதயத்தை ஒப்பு கொடுத்து ஈடுபாடோடு அதை செய்தால்தான் என்ன வரப்போகிறது? அதை நாம் முதலாவது அது என்ன என்பதே நாம் அறிந்து கொள்வோம் இல்லைங்களா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் 25 வருடங்கள் ஆகிறது என்றாலும் இன்ற அளவிலும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்ன செஞ்சுருக்கிறோம்? இந்த பைபிளை புரிஞ்சு படித்து கொண்டே வருகிறோம். எல்லாம் எனக்கு தெரிஞ்சிட்டு, ஒரே நாளில் தெரிஞ்சிட்டு, சர்ச்சுக்கு வந்தவுடனே அடுத்த நாளே பிரசங்கம் பண்ணிட்டோம், அடுத்த நாளே எனக்கு பைபிள் புரிஞ்சிட்டு. இல்லை, எனக்கு அப்படி புரியாது, அப்படி கிடையாது, அதெல்லாம் சாத்தியம் கிடையாது. நான் ஒரே நாளில் இல்லை. எதை செய்தாலும் இல்லையா, மருந்து எடுத்தாலுமே சிலர் சொல்கிறாங்க இதுக்கு 21 நாள் எடுக்கணுங்கிறான், சிலர் சொல்கிறான் இல்லை 1 மாதம் எடுங்கங்கிறான். தொடர்ந்து செய்யுங்க அப்படிங்கிறான். தொடர்ந்து என்ன செய்யுங்க, தொடர்ந்து இதை சாப்பிட்டுட்டே வாங்க, தொடர்ந்து இதை என்ன செய்யுங்க, சாப்பிட்டுட்டே. எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தெரியும், கவனிங்க. நான் அப்போ படிக்கும்போது 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஒரு நாள் கூப்பிட்டான், என்னைய கூப்பிட்டு, என்னப்பா அப்படின்னா, எனக்கு ஏதாவது மாற்றம் தெரியுதா அப்படின்னா. என்னப்பா ஒன்றும் மாற்றம் தெரியல, நேற்று இருந்த மாதிரி தானே இருக்க. இல்லைப்பா, நான் நேற்று ஜிம்மு போயிட்டு வந்தேன், அன்றைக்கி பாரு ஏதாவது மாறி இருக்கா பாரு அப்படின்னா. நேற்று தானே போயிட்டு வந்தேன். ஆமாம், போனால் மாறி இருக்கணும்ல உடம்பு. எத்தனை நாள்? நேற்று போனேன்.
அவ்வளோதான். ஒரு நாள் போன உடனே மாற்றம் வருமா? இல்லைங்க. அது ஒரு மாசமா, ஒரு வருஷமா, இல்லைங்களா? சிலர் இந்த உடல் குறைப்புக்கு செய்வாங்க, பார்த்துருக்கீங்களா? உடல் குறைப்பதற்கு சில விஷயங்கள்லாம் செய்வாங்க. ஒரு வாரம் அதை செய்வாங்க. அதுக்கடுத்து ஒரு வாரம் என்ன செய்வாங்க? மறுபடியும் அதை விட்டுருவாங்க. கண்டதையும் புசிக்கிறது. கவனிக்கிறீங்களா? அப்புறம் உடம்பு என்ன செய்யும்? மறுபடியும் ஏறுறது. இல்லை, எதை செய்தாலும் கொஞ்சம் அதை ஈடுபாடோட கொஞ்ச காலம் அதுக்கு தேவைப்படுகிற காலத்தை கொடுத்து, நேரத்தை கொடுத்து, பைபிளை வாசித்தாலும், ஜெபம் பண்ணினாலும், ஊழியம் பண்ணினாலும், எதை செய்தாலும், நல்லா கவனிக்கிறீங்களா? அது கின்று நியமிக்கப்பட்ட காலம் வரைக்கும் அதை தொடர்ந்து நாம் செய்யும் போதுதான் அது என்ன வரப்போகிறது? அதற்குரிய பலனையும் மாற்றத்தையும் அது செய்ய வேண்டிய வேலையும் நமக்கு என்ன செய்யும்? அது நிச்சயமாக செய்யும். இந்த கற்பாறை நிலம் என்பது என்ன அப்படின்னு இவர் சொல்றாரு. மேலே என்ன இருக்கு? நிலம் இருக்கு, கீழே பாறை இருக்கு. இங்கே நிறைய மாமரங்கள் முன்ன இருந்தப்போ பட்டு போக ஆரம்பிச்சுது. அப்போ தோட்டக்கலைத்துறையில இருந்து ஒருவரை கூட்டிட்டு வந்து, இது என்ன இப்படிலாம் பட்டு போகுது அப்படிங்கிறப்போ அவர் சொன்னார், இல்லை மாமரம் 30-40 வருஷம் ஆயிடுச்சு, வேறு கீழே போய்கிட்டே இருக்கும். இப்போ உங்களுக்கு பக்கத்தில் இந்த பெரிய பாறை இருக்கிறதுனால அந்த பாறை கீழே போகும். இந்த வேறு போய் இப்போ பாறையை டச் பண்ணிடுச்சு. வேறு போய் கீழே எதை டச் பண்ணிடுச்சு? பாறை. இந்த வேறு நிலத்தில் இருக்கும்போது தான் அதுக்கு என்ன இருக்கும்? நிலத்தில் இருக்க தண்ணியை உறிஞ்சும். பாறையை தொட்ட உடனே பாறையில் என்ன இருக்கும்? தண்ணி இருக்காது, இல்லைங்களா? அப்போ அது பட்டு போகுது அப்படின்னு சொன்னார். நல்லா கவனிக்கிறீங்களா? அது மாதிரி தான் கவனிங்க. இது 50 அடியில் பாறை இருக்கு, இங்கே 50 அடியில் பாறை இருக்கு. ஆனால் சில இடங்கள்ல 1 அடியிலே பாறை இருக்கு பாருங்க. அது வச்சு மரம் ஊன்றின 1 மாசத்துல அது என்ன ஆயிருது? பட்டு போயிருது, வளர மாட்டேது. மேலே என்னதான் இருக்குது? மண்ணு தான். ஆனா உள்ள என்ன இருக்கு? கல். சிலருக்கு அப்படிதான். வெளியில பிரைஸ் தி லார்ட் இருக்கு, வெளியில என்ன இருக்கு? முக்காடு இருக்கு. வெளியில என்ன இருக்கு? சகலம் இருக்கு. அல்லேலூயா இருக்கு, துதி இருக்கு, ஜெபம் இருக்கு, சகலம் இருக்கு. உள்ள என்ன இருக்கு? உள்ள என்ன இருக்கு? வஞ்சகம் இருக்கு, உள்ள இருக்கு பொய் இருக்கு, உள்ள மச்ச இருக்கு, மற்ற காரியங்கள்லாம் இருக்கு. கவனிக்கிறீங்களா? இவர் என்ன சொல்றாருன்னு உங்களுக்கு புரியுதா? உள்ள வேற நிலை இல்லாத தன்மை. என்ன தன்மை? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? இல்லைங்களா? எதை செய்தாலும் தொடர்ந்து சொல்லுங்க. எதை செய்தாலும் தொடர்ந்து செய்வது மட்டுமல்ல, அதை உண்மையா ஊக்கமா, ஏங்க நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சபைக்கு வந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கவனித்து அதை உண்மையா என் இருதயத்தில் காத்து கொண்டு, ஆமீன், அதுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்து அதற்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்து என்ன செய்தனோ, ஜெபமோ ஆராதனையோ துதியோ காணிக்கையோ எதை செய்தனோ அதை நான் உண்மையா செஞ்சேங்க. இத்தனை வருஷமா செஞ்சேன், எனக்கு பலன் இல்லைன்னு ஒருத்தர் சொன்னா, நான் இந்த ஊழியத்தை இதோட விட்டுட்டு போயிடுறேன். கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? நான் உண்மையா செஞ்சு ஊக்கமா ஜெபிச்சேங்க, ஏன்னா 3 வருஷமா ஜெபிச்சேன், என் கடன் மாறலை அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. என் வியாதி போகலைன்னா சிந்திச்சு பாருங்க. என் பிரச்சனை தீரலை, இவர் மாறவே இல்லைன்னா பிரச்சனை உங்ககிட்ட கண்டிப்பா இருக்கு. வேற எங்கேயும் போய் நீங்க ஆலோசனை தேட வேண்டாம், எங்கேயுமே நீங்க கேட்க வேண்டாம். உள்ள ஊக்கமா அது இன்னும் இறங்கலை, இறங்குவதற்கு நீங்க இடம் கொடுக்கல, ஊக்கமா செய்யலை. எதை செஞ்சாலும் கவனிங்க, சபைக்கு வந்தாலும் ஆராதனை செய்தாலும் ஜெபம் செய்தாலும் கீழ்ப்படிந்தாலும் வசனத்தை கேட்டாலும் ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஆமேன். இதுல தாங்க ஆபிரகாம் பாருங்க, எதை செஞ்சாலும் ஈசாக்கையும் கொண்டு போய் என்ன செய்தான்? பலியாக ஒப்பு கொடுத்தான். ஆமேன். கவனிக்கிறீங்களா? ஈசாக்கு என்ன செய்தான்? கொண்டு போய் பலியாக ஒப்பு கொடுக்க அவன் துணிந்தான். காரணம் என்னன்னா, எதை செய்தாலும் அதுல ஒரு ஈடுபாடு, தொடர்ந்து செய்வதும், அதை முழு மனதோடும் முயற்சியோடும் செய்வது. இல்லைங்க, நான் ஞாயிற்றுக்கிழமை வருவேன், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆமேன் பிரைஸ் தி லார்ட் சொல்லுவேன், எல்லாரையும் பார்ப்பேன், கை கொடுப்பேன், போவேன், அதுக்கப்புறம் பைபிளா அது எனக்கு தெரியாதுங்க, ஆமேன், மறந்துடுவேன். ஜெபமா அதை பற்றி எனக்கு ஒன்றும் இல்லைங்க, ஆமேன். இங்கே இருக்கும்போது நான் நல்ல ஸ்தோத்திரமாக இருப்பேங்க, ஆமேன், ஸ்தோத்திரம்லாம் போடுவேங்க, ஜெபம்லாம் பண்ணுவேன். ஆனால் நான் ஊருக்குள்ளே போட்டா, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட போயிட்டா வேட்டியை தான் மடித்து கட்டுவேன், ஆமேன். அங்கே போன நான் வேற மாதிரி பேசுவேன், என் பிரச்சனை என் அக்கா மைனிகள் கூட சேர்ந்துட்டா என் வாய் வேற மாதிரி பேசும். கவனிக்கிறீங்களா? அதெல்லாம் இல்லைங்க. நான் எதை செய்தாலும் ஆமேன் தொடர்ச்சியா, கொஞ்ச காலம் இல்லைங்க, தொடர்ச்சியா ஊக்கமா உண்மையா ஜெபித்து ஆராதித்து துதித்து
5 பைசாங்க இல்லை, இப்போ பைசாலாம் கிடையாது, 5 ரூபா காணிக்க கொடுத்தாலும் நான் அதை பாருங்க உண்மையா நேசித்து கொடுத்து அதை நான் ஊக்கமா செய்தேன். ஆனா எனக்கு பலன் இல்லை என்று ஒரு மனிதன் இந்த உலகத்துல நிச்சயமாய் சொல்ல வாய்ப்பே கிடையாது. நிச்சயமே என்ன கிடையாது, வாய்ப்பே கிடையாது. அப்ப நான் ஜெபித்தும் வாசித்தும் வந்தும் நடக்கலைன்னா 2 விஷயத்துல தவற விட்டுருக்கீங்க. ஒன்று, அதை உண்மையா ஊக்கமா செய்யல, தொடர்ந்து செய்யல. கொஞ்ச காலத்துல எங்க அதான் அன்னைக்கு நேத்து போய் ஜிம்முக்கு போயிட்டு வந்து இன்னைக்கு ஏன் உடம்பு மாறி இருக்கான்னு கேட்ட மாதிரி கவனிக்கிறீங்களா இல்லைங்களா? இல்லைங்க, எதை செய்தாலும் எப்படிங்க ஒரு பாடகி பாருங்க, அவங்க சொல்றாங்க, என் வாழ்க்கையில நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டதே இல்லை, மோர் சாப்பிட்டதே இல்லை, இதை நான் சாப்பிட்டதே இல்லை, ஆசையா இருக்கும் அப்படிங்கிறான். ஏன் அப்படின்னா அதை சாப்பிட்டோன்னே என் குரல் என்ன செஞ்சிருது, மாறிடுது. குரல் என்ன அப்போ அதில் உங்களுக்குள்ள ஈடுபாடு, கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? கையை வச்சு சொல்லுங்க. நம்ம வாழ்க்கை அப்படி இல்லைங்க, எப்படி வேணாலும் இருக்கும். கூட்டாஞ்சோறு வாழ்க்கை எப்படி வேணாலும் இருக்கும், என்ன வேணாலும் இருக்கும். இன்னைக்கு இது, நாளைக்கு அது. ஆமேன். காலையில் டீ 10 மணிக்கு, அப்புறம் 11 மணிக்கு ஜூஸு, 11 மணிக்கு ஜூஸு குடித்ததுக்கப்புறம் 11:30க்கு சூப்புக்கு அப்புறம் என்னது, வயிறா கழனிப்பானையா இல்லையா? வயிறா என்னது இல்லை. எதை செஞ்சாலும் கவனிங்க, அப்படிலாம் கிடையாதுங்க. நல்ல கவனிங்க, எதை செஞ்சாலும் ஊக்கமா உண்மையா ஒப்பு கொடுத்து உறுதியா ஆமேன் நம்ம செய்யும்போது நிச்சயமான பலனை காண்போம். ஆமேன். மூன்றாவதாக கவனிங்க, 14ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. 14ஆம் வசனம் என்ன சொல்லுது? முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்க. எல்லாருமே கேட்குறாங்க. யாரையாவது கேட்காதவங்கன்னு சொல்லியிருக்கா? ஏங்க, யாரையாவது கேட்காதவர்கள்னு சொல்லியிருக்கா? வலியருகே விதைக்கப்பட்டவர்கள் என்னதான் சொல்லுது? கேட்கிறவர்கள் தான் சொல்லுது இல்லையா? கற்பாறையில் விதைக்கப்பட்டவர்கள் என்னதான் சொல்லுது? கேட்கும்போது அவங்களும் கேட்க தான் செய்கிறாங்க. முள்ளுள்ள விதைக்கப்பட்டவர்களும் என்னதான் சொல்லுது? கேட்கிறவர்கள் எல்லாரும் கேட்குறாங்க. கேட்கறது பிரச்சனை கிடையாது. என்ன கிடையாது? கேட்கறதுல விஷயம் இல்லைங்க. இவர் என்ன சொல்றாரு? இப்ப கலைகளை பத்தி பேசுறார். எதை பத்தி பேசுறாரு? முள்ளுனா என்னது? கலை. இங்க பாருங்க, அப்ப எவ்வளவு கலைகள் இங்க பூரா என்ன செஞ்சிருக்கு? செடிகள் முளைச்சிருக்குதா? ஏன் அப்படி முளைச்சிருக்குது? யார் அதை விதைச்சது? இதே மாதிரி நான் சில நேரங்களில் நினைப்பது உண்டு, ஆண்டவரே, இப்படி இந்த எருக்களஞ்செடியும் அந்த செடியும் இந்த செடியும் முளைக்கிறதுக்கு பதிலாக நெல்லும் கோதுமையும், ஆண்டவரே, பலாப்பழமும் மாமரமும் அப்படியே தட்டால முளைச்சி காய்ச்சி கனிதி அப்படியே தொங்கக்கூடாதா ரோடெல்லாம்? அப்படி நான் நினைச்சது உண்டு. கவனிங்க, விஷயம் என்னன்னா, அதுவும் விதை எங்க இருக்கு? நிலத்துக்குள்ள இருக்கு. ஆனா நல்ல கவனிங்க, இந்த கொய்யா விதையோ மாவிதையோ நீங்கள் போடும்போது நிலத்துக்குள்ள புழு வந்து அதை அரிக்குது. அது வளர்ந்த உடனே அதை சாப்பிட்றதுக்கு ஆடு மாடு வருது. ஆனா இந்த களைகளுக்கு என்ன இல்லை? ஆடும் அதை விரும்புறது இல்லை, மாடும் அதை விரும்புறது இல்லை. நிலத்துக்குள்ள விதையா இருக்கும்போது அதை எது விரும்புறது இல்லை? உள்ள இருக்கிற புழு பூச்சியும் அதை என்ன செய்யறது இல்லை. எல்லாராலையும் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒன்றுதான் என்னது? கலை. கலைனா என்னது? யாருக்கும் பிரயோஜனப்படாது. ஆடு மாடு வாய் வைக்காது, புழு பூச்சி அதை என்ன செய்யாது? வாய வைக்காது. வேற எதுக்குமே அது உதவாது. நல்லா கவனிக்கிறீங்களா? எதுக்குமே அதை என்ன செய்யாது? அப்படிப்பட்ட எதுக்குமே உதவாத ஒன்று உங்கள் இருதயத்தில் இருக்குது அப்படிங்கிறாரு. என் வசனமும் எங்க இருக்கு? கர்த்தருடைய வசனமும் எங்க இருக்கு? இருதயத்தில் இருக்கு. எதுக்குமே உதவாத சில காரியங்களையும் இருதயத்தில் நீங்க வச்சிருக்கிறீங்க. மாத்திரமல்ல, அது என்ன செய்யுது? வசனத்தையும் அது பாழாக்குகிறது அப்படிங்கிறாரு. கலைகள் என்ன செய்கிறது? வசனத்தையும் அது என்ன செய்யுது? பாழாக்குது அப்படிங்கிறார். 3 காரியத்தை சொல்றாரு. கவனிக்கிறீங்களா? என்ன சொல்றாரு அப்படின்னா, முள்ளுள்ள விதைக்கப்பட்டவர்களை குறித்து சொல்லும்போது, அவர்கள் பிரபஞ்சத்துக்குரிய கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம். இங்க ஐஸ்வர்யத்தினாலும் சொல்லியிருக்கிறார். மத்தையில எழுதும்போது ஐஸ்வர்யத்தின் மயக்கம் அப்படிங்கிறாரு. அடுத்து சிற்றின்பம். இந்த 3 எங்க இருக்கு? கலைகளாக இருதயத்தில் இருக்கிறது. கலைகளாக எங்க இருக்குது? இருதயத்தில் இருக்கிறது. வசனமும் வளர்ந்து வருது, இடையில எது வருது? கலையும் வளர்ந்து வருது. இந்த கலை எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது கவனிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு பாருங்க, 24ஆம் வசனம். மத்தேயு 13:24 என்ன சொல்றாரு பாருங்க, வாசிங்க. மத்தேயு 13:24 சொல்றாரு, வேறொரு உவமை அவர்களுக்கு சொன்னார்.
பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்து மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. வீட்டு எஜமானுடைய வேலைக்காரனிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா, பின்னே அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். அதற்கு அவன், சத்துரு அதை செய்தான் என்றான். கவனிக்கிறீங்களா? யாரு களைகளை விதைக்கிறவன்? யாரு? ஆமாங்க, அவன் தான் பொல்லாத பிசாசு. எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு, பார்த்துட்டே இருக்கோம், நல்ல செய்தி போயிட்டே இருக்கு. திடீர்னு பார்த்தா அரைச்சி விட்ட மசாலா அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. அடுத்து வெங்காயம், அடுத்து என்னது, அடுத்து மஞ்சள் பொடி, அதை தூவுங்கள். ஒன்று அந்த செய்தியெல்லாம் நிறுத்திட்டு இதை கேட்குறாங்க, இதை நாள் முழுவதும் கேட்குறாங்க. கேட்டது பரவாயில்ல, மறுநாளும் கேட்குறாங்க. மறுநாளுக்கு அப்புறம் அடுத்து என்ன செய்யறாங்க? உருளைக்கிழங்கை வறுப்பது எப்படி? அடுத்த நாள் என்னது? உருளைக்கிழங்கை வறுத்து சுடுவது எப்படி? அதுக்கடுத்து என்னது? வறுத்து சுட்ட உருளைக்கிழங்கிலை எப்படி நாம் ஒவ்வொன்னா கேட்குறாங்கங்க. கவனிக்கிறீங்களா? ஒவ்வொன்றா என்ன செய்யறாங்க? பிசாசு வந்து போட்டுக்கிட்டே இருக்கான், இதுல நேரத்தை செலவழிச்சுட்டே இருக்காங்க. ஆனா ஒன்னாவது செய்யறாங்களா? அதுவும் கிடையாது. கவனிக்கிறீங்களா? இதுல நேரத்தை என்ன செய்யறாங்க? செலவழிச்சுட்டே இருக்காங்க. கோடீஸ்வரன் ஆவது எப்படி, 5 நாளிலே லட்சாதிபதி ஆவது எப்படி, அதெல்லாம் பார்த்துட்டு கேட்டுட்டே இருக்காங்க. லட்சாதிபதி ஆவாங்கன்னு பார்க்க என்ன செய்யல, 1000 கூட வர மாட்டேங்குது. லட்சாதிபதி எங்க? கவனிக்கிறீங்களா? 10 நாளில் கோடீஸ்வரனுடைய கதை உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறான். கவனிக்கிறீங்களா? பேசுறவன் பூரா எத்தனை பேருன்னு கேட்டா அவன் பூராமே 15 வயசு பையனா தான் இருக்கான், 16 வயசு பையனா இருக்கான். கோழி வளர்ப்பில் கோடிகளை சம்பாதிப்பது எப்படி, வாருங்கள் இப்பொழுது நாம செய்வோம், தருமபுரி மாவட்டம் இந்த கிராமம் அப்படின்னு போறான் பாருங்க. அதை கடந்து உட்கார்ந்து பார்க்காம நாள் முழுவதும் பார்க்கான். கவனிக்கிறீங்களா? அடுத்து பார்த்துட்டு கடைசியில் என்ன செய்யறது? எல்லாம் வச்சுட்டு தூங்கும்போது, இயேசுவே, இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமா இருக்கிறவரே, ஓ நன்றி அப்பா, ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி, தூக்கத்தை கொடுங்கப்பான்னு தூங்கிடுறான். கவனிக்கிறீங்களா? என்ன செய்யறான்? தூக்கத்தை கொடுக்க என்ன செஞ்சிடறான்? தூங்கிடுறான். உங்களுக்கு புரியுதா? வசனத்துக்கும் இடம் இருக்கு, மற்றதுக்கும் என்ன செய்ய உள்ள இடம் இருக்கு. இப்படியே முதல்ல அரைச்சி விட்ட மசாலான்னு தான் உள்ள வருவான். அதுக்கப்புறம் பார்த்தா சிற்றின்பம், அது உள்ள மற்றதெல்லாம் அப்படியே வரும், ஒன்று ஒன்றா வரும். அப்புறம் அந்த டயலாக் வரும், சினிமா வரும். அப்புறம் அதில் இருந்து நல்ல சினிமாவில் இருந்து அது கெட்ட சினிமாவுக்கு போகும், கெட்ட சினிமாவில் இருந்து மிக மோசமான சினிமாவுக்குள்ளே அது போகும். அப்புறம் பார்த்தா அரசியல் போகும், அதுக்கப்புறம் அது மீம்ஸுக்குள்ளே போகும், கிண்டல் அடிக்கிறதுக்குள்ளே போகும், அகான்னு போகும். அப்புறம் வசனத்தை கேட்டுட்டு இருந்தவர் இப்போ வடிவேலை பார்க்க ஆரம்பிச்சிருவார், காமெடியை பார்க்க ஆரம்பிச்சிருவார், இதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருவார். ஒன்று ஒன்றா உள்ள என்ன செய்யும்? வந்துக்கிட்டே இருக்கும். எங்கேயாவது போகும்போது வசனம் ஞாபகத்துக்கு வருதோ இல்லையோ, அவங்க கேட்ட இதெல்லாம் என்ன செய்யும்? ஞாபகத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கும். வசனத்துக்கு அது வசனத்தை நெருக்கி போடுது. அது வசனத்தை என்ன செய்யுது? நெருக்கி போடுதுங்க. நல்லா கவனிக்கிறீங்களா? களைகளை விதைக்கிறவன் பிசாசு, சத்துரு. களைகளை விதைக்கிறவன் யாரு? சத்துரு. அதனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? அதான் சொன்னேங்க, களை வந்து மாடும் வைக்காது, ஆடும் வாய வைக்காது, புழு பூச்சி எதுக்குமே உதவாத ஒன்றை நாள் முழுவதும் ஏன் பார்க்குறீங்க? எதுக்குமே உதவாத ஒருத்தன் கூட உட்கார்ந்து நாள் முழுவதும் என்ன கதை பேசுறீங்க? எதுக்குமே உதவாத சீரியலையும் இதையும் நாள் முழுவதும் பார்த்து என்னத்தை கண்டீங்க? நான் சொல்றேன், நீங்க இவ்வளவு நாள் சீரியல் பார்த்தங்க, என் பேங்க்ல 1000 ரூபா வந்துச்சுன்னு ஒரு ஆள் சொல்லுங்க. நான் ஒரு நாள் கூட தவற விட்டுறது இல்லை. எதிர்நீச்சல் பார்த்தேன் இல்லையா? என்ன செய்தேன்? பார்த்தேன். ஆமீன். எனக்கு எல்லாம் தெரியும், குணசேரனை தெரியும், ஜனனியை தெரியும், சகலரையும் தெரியும். ஆமீன். எல்லாம் தெரியும். இன்னைக்கு என்ன எல்லாம் தெரியும். உங்கள் வீட்டில் என்ன மாற்றம் வந்துச்சு, உங்கள் பொருளாதாரத்தில் என்ன மாற்றம் வந்துச்சு, உங்கள் குணத்தில் என்ன மாற்றம் வந்துச்சு, ஏதாவது ஒரு சுக்குக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு அவங்க வாழ்க்கைக்கு சொல்லுங்க. அதாங்க கலை. எதுக்கும் பிரயோஜனப்படாது, யாருக்கும் பிரயோஜனப்படாது. ஆனால் உங்கள் வாழ்க்கையை ஆக்கிரமிக்கும். நிறைஞ்சு இருக்கு பாருங்க, இந்த செடி நிறைஞ்சு இருக்கு பாருங்க. ஒரு மனுஷன் தீண்டுவாங்கிறீங்க, இதுக்கு வேலி போடணுமா? அவசியம் இல்லை. மாடு தீண்டுமா? ஆடு தீண்டுமா? புழு பூச்சி தீண்டுமா? எதுவும் தீண்டாது. யாருக்கும் எதுவுக்கும் ஒரு நாளும் பிரயோஜனப்படாதுங்க. உட்கார்ந்து நாள் முழுவதும் அதை யூடியூப்ல பார்த்து, அதை டிவியில பார்த்து, அந்த கடையில் உட்கார்ந்து பேசி, இந்த அக்கா கூட பேசி, உங்கள் வாழ்க்கையில் அது ஒரு பிரயோஜனத்தை கொண்டு வந்தது ஆனால் அதற்கு நேரத்தை செலவிடுவதில் தப்பே இல்லை.
நான் போய் உட்காந்து கதை பேசினேன் அந்த அக்கா கூட, சூப்பராக இருந்ததுங்க. ஆமீன். கதை பேசிட்டு வந்தேன், என் பேங்க்கில் 1,00,000 ரூபா ஏறிட்டு அப்படின்னு சொல்லுங்க. நாளைக்கும் போய் பேசுங்க, ஒரு தப்பும் கிடையாது. கவனிக்கிறீங்களா? எதுக்கும் பிரயோஜனப்படாததான் கலைகள்ங்க. ஆனால் அதை கொண்டு வந்து வாழ்க்கையை நிறைச்சிருதான். அரசியல், சினிமா, டிவி பாருங்க, பயங்கரம் என்னெல்லாமோ இன்னைக்கு நமக்கு எப்படி வருது, எங்கேருந்து வருதுன்னே தெரில பாருங்க. அது பாட்டில் வந்துட்டே இருக்கு. ஆனால் நல்ல நிலம். ஹல்லேலூயா. நமக்கு நேரம் இல்லை பாருங்க. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறோம். 15ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை மட்டும் வாசிங்க. 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ. இங்க பாருங்க, இப்ப நான் சொன்னதுக்கெல்லாம் ஆப்போசிட்டா இருக்கிறவன் தான் நல்ல நிலம். என்ன சொல்றான்? நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்டுனா உணர்ந்து கொள்கிறான். அடுத்து வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையான இருதயத்தில் என்ன செய்கிறான்? காத்து கொள்கிறான். காத்து கொண்டு பொறுமைனா என்னது? அவன் கொஞ்ச காலம் நிலைத்திருக்க மாட்டான். கற்பாறை நிலைக்கப்பட்டவன் யாரு? கொஞ்ச காலத்திலே வாடி போறவன். இவன் பொறுமையா காத்திருக்கான். எனக்கு தெரியுங்க, இன்னைக்கே வந்தா இன்னைக்கே நடக்காது, நாளைக்கும் காத்திருப்பேன், நாளை கழிச்சும் காத்திருப்பேன். என் தேவன் உண்மையுள்ளவர். வசனம் உண்மையுள்ளது. என் இருதயத்தில் விதைக்கப்பட்ட வசனம் வாழ்க்கையில வெளிச்சத்தை கொண்டு வரும், பிரயோஜனத்தை கொண்டு வரும். ஆமீன் சொல்லுங்க. நல்ல நிலம்னா இப்ப நான் சொன்னதுக்கெல்லாம் ஆப்போசிட்டா இருக்கிறது தான். நல்ல இருதயம்னா இப்ப நான் சொன்னதுக்கெல்லாம் எப்படி இருக்கிறது தான்? ஆப்போசிட்டா இருக்கிறதா. வெறுமனை கேட்கிறவன் மட்டும் இல்ல, கேட்கிறதை உணர்கிறவன். மத்தேயு 15 சொல்லப்பட்டிருக்கு, கேட்கிறவனும் உணர்கிறவருமாய் இருந்து. ஆமீன். காதுள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னு சொன்ன அந்த இருதயம். கவனிக்கிறீங்களா? கேட்கிறவனும் உணர்கிறவன், அப்புறம் காத்து கொள்கிறவன். என்ன சொல்கிறவன்? காத்து கொள்கிறவன். அப்புறம் பொறுமையோடு பலன் கொடுக்கிறான். எத்தனை மடங்கு? 100 மடங்கு. ஹல்லேலூயா. நான் உங்களெல்லாம் அப்படியே ஆசீர்வதிக்கிறேன். நம்முடைய சபையில் எல்லாரும் 100 மடங்கு நீங்கள் பலன் தருவீர்கள். 100 மடங்கு பலன் உண்டாகும். நாம் எல்லாரும் எழுந்திருப்போம்.